எதுங்க ஐயா? எனக்கு கம்ப்யூட்டர்ல தான் வேலை இருக்கு. சரிங்க ஐயா. காலையில 7 மணிக்கெல்லாம் நான் ஆரம்பிச்சிடுறேன். ஓகே. 7 மணிக்கு ஆரம்பிச்சிடுறேன். நைட்டு வரைக்கும் போகுது வேலை. சரிங்க. இதுலயே வந்து நம்ம வேலையிலேயே வந்து கண்டினியூ பண்ணிட்டோம். வந்து நம்ம அருப்பெருஞ்சோதியை நினைச்சுக்கிட்டே இருக்கிறதாம ஏதாவது ஒரு வழிமுறை எதனா இருக்கலாம். புரியல. அதாவது வேலையும் செய்யணும், அற்பெருஞ்சோதி நினைக்கணும். அது சுத்த சன்மார்க்கம் அப்படின்றது என்னன்னா, உண்மையை பற்றி கொண்டு புறத்தில் கடமையாற்றுதல். இது கொஞ்சம் ஆரம்பத்தில் கொஞ்சம் சிரமமானதாக தான் இருக்கும். இது வந்து நம்ம உண்மையை பற்றி கொண்டே அதை விடாது பற்றி கொண்டு நம்ம புறக்கடமையாற்றுதல்னா, இப்போ நீங்கள் வேலை செய்கிறீங்க இல்லைங்களா? யார் வேலை பார்க்குறது? சரிங்க. நீங்கள் இப்போ எதுவாக இருக்கிறீங்க? அதுக்கு பேர் தான் இருள் நிலை. நாம் எதுவாக இருக்கிறோன்ற ஒரு அந்த கிளாரிஃபிகேஷன் இல்லாமலே இருக்கிறோம். நம்ம இருக்கிறோம், நீங்கள் தான் வந்து வேலை பார்க்குறீங்க. இங்கே தியானம் தவம் ஒன்றும் வேண்டாம், அந்த பேச்சே வேண்டாம். ஏன்னா எப்பவும் தியானம் பண்ண முடியாது இல்லையா? தியானம் பண்ணிக்கிட்டு வேலை பார்த்தா அது சரியாக இருக்குமா? வேலையை ஒழுங்காக பார்க்க முடியாது. ஆனால் இதனுடைய அப்ரோச்சுன்றது, இதனுடைய கிளாரிஃபிகேஷன், இது எல்லாமே வித்தியாசமாக தான் இருக்கும். அதான் முதல்ல இதை விசாரித்து, நீங்கள் தனிமையில் இருக்கும்போது இது குறித்து பல காலம் விசாரித்து தெளிவு பெற்றுக்கொள்ளுதல் தான் சுத்த சன்மார்க்கம். நம்ம எதுவாக இருக்கிறோம் அப்படின்றத நாம் தெளிவு செய்து கொள்ளு தான் சுத்த சன்மார்க்கம். அதனால தான் வள்ளல் பெருமான் வந்து முத்தியை பற்றி பேசும்போது, முத்தி என்பது நிலை முன் உரு சாதனம் அத்தகவை என்ற நற்பெருஞ்சோதி. இப்போ வள்ளல் பெருமான்கிட்ட ஒருத்தர் கேட்குறார், சாமி இந்த முத்தின்றாங்களே அது வந்து இந்த வாழ்க்கையில் கடைசியில் தானே எல்லோருமே அடைகிறாங்க. ஹலோ, இப்போ வந்து முத்தின்றது பல பிறவிகள், பல கோடி பிறவிகள் கழித்து தான் இந்த முத்தியை வந்து முத்தி பேரை இறைவன் தர்றார். அதுவும் அவளை எளிதில் கொடுத்துட்ற மாதிரி தெரியல. அதுக்காக நம்ம வந்து எவ்வளவோ தவம் இருந்து அப்படி தான் பெற்றிருக்காங்க முந்தைய எல்லா ஞானிகளும் சித்தர்களும் முத்தர்களும். அந்த முத்தின்றது கடைசியில் நம்முடைய முயற்சியெல்லாம் செஞ்சு கடைசி நேரத்தில் அந்த இறைவன் முத்தியை கொடுத்து நமக்கு அவருடைய திருவடியில் ஐக்கியப்படுத்திக்கிறார். அப்படி தானே, அதுதானே சுவாமி அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, சுத்த சன்மார்க்கத்தில் முக்தி என்பது வேறு என்றார். அது என்ன சாமி அப்படின்னு கேட்குறார். அது என்ன சொல்கிறாரு, முத்தி என்பது நிலை முன் உரு சாதனம் அத்தகவை என்ன அற்புதம். என்ன சாமி சாதனம் இல்லைங்க? ஆமாம், முத்தி என்பது நீ செய்கிற ஒரு ப்ராக்டிஸ்னாலே அதை பெற்றுக்கொள்ளலாம். உனக்கு ஒரு ப்ராக்டிஸ் இருக்குது, அந்த ப்ராக்டிஸ் பண்ணியானா நீ பெற்றுக்கொள்ளலாம். என்ன சாமி இது இறைவனுடைய அருள் வந்து அருளால் தானே நம்ம அதை கடைசியில் தானே பெற முடியும். இல்லை, சுத்த சன்மார்க்கத்தில் முதல்லையே நீ முத்தி நிலை பெற்றுக்கொண்டு தான் அப்போ தான் நீ சுத்த சன்மார்க்கி ஆக முடியும். புரியல இப்போ சாமின்றாங்க. இப்போது கிறிஸ்துவன் ஆகணுன்றதுக்கு ஒரு கிறிஸ்துவன் ஆகணுன்னா என்ன பண்ணுறாங்க தெரியுங்களா? முதல்ல ஒரு குறிப்பிட்ட வயது வந்ததுக்கு சர்ச்சுக்கு கூட்டின்னு போய் தண்ணி ஊற்றுருவாங்க. அதுக்கு பேர் ஞானஸ்தானம். ஞானஸ்தானத்துக்கும் இவங்க பண்ணுறதுக்கும் எந்தவித சம்மந்தமே கிடையாது. இயேசு சொன்ன ஞானஸ்தானம் வேறு, இவங்க பண்ணுற தண்ணியை ஊற்றுறது வேறு. ஞானஸ்தானம்ன்றது அது சனந்த சாமி சொல்கிறார். அதாவது இயேசு பிரான் என்ன சொன்னால், நீங்கள் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய சாம்ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகின்றேன். இது ஒரு பிரசங்கத்தில் சொல்கிறார். யாருக்கும் ஒன்றுமே புரியல. என்ன சாமி இது மறுபடியும் பிறத்தலா? அது என்ன மறுபடியும் பிறத்தல்? ஒன்றும் புரியல. ஆனால் அங்கேருந்து ஒரு சீடர் வந்து, சாமி மறுபடியும் பிறத்தல்னு சொல்கிறீங்களே, அது என்ன? எனக்கு வந்து இப்போ 70 கிலோ வெயிட்டு வந்து உடம்பு இருக்குது, இது அப்படியே சுருக்கிக்கிட்டேன் திருப்பி வந்த வழியே தாய் வயிற்றுக்குள்ளே போய்
திருப்பி வர்றதான்னு கேட்குறார். அப்போது மறுபடியும் சொல்கிறாரு இயேசுபிரான், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் மறுபடியும் பிறவாவிட்டால், ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறத்தல், அதுதான் மறுபடியும் பிறத்தல். அப்படி பிறவாவிட்டால் தேவனுடைய சாம்ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என மெய்யாகவே மெய்யாகும்னு சொல்லுவேன். இது முன்னை விட ரொம்ப குழப்பமாகி போச்சு. இன்றைக்கி வரையில் இயேசுபிரான் என்ன சொன்னார்ன்றது யாருக்குமே தெரியாது. ஏன்னா ஜலத்தினாலும் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு, ஜலத்தினாலும் அவர் என்ன சொன்ன ஜலம் என்ன, அவர் சொன்ன ஆவி. அதனால் இவங்க ஆவியானவர் ஆவியானவர் சொல்லிகிட்டு இருப்பான் பிரசங்கத்தில். ஆவியானவர் இறங்குகின்றார் அப்படின்ட்டு. அதுக்கு முன்னாடி அந்த குறிப்பிட்ட கிறிஸ்தவன்னா வா ஒரு குடத்தை தண்ணி தலையை தூக்கி ஊற்று, நீ கிறிஸ்டின் ஆகிட்டேன்னு. அதனுடைய தத்துவம் ஏன் ஜலம்னா என்ன ஆவின்னன்றதை சரவணானந்த சுவாமி தான் அந்த விளக்குகிறார். அது சுத்த சன்மார்க்கில் விளக்க முடியும். சரி, அதை விடுங்க, அதை இன்னொரு முறை அதை பார்க்கலாம். இப்போ முத்துன்றது என்ன அப்படின்னா, உங்களுக்கு நீங்கள் ஒரு சாதனம் செய்து தான் அந்த முக்தியை பெற்றுக்கொள்ள வேண்டும். இல்லை சாமி ஒன்றுமே புரியல சாமி என்ன? ஆமாம், முத்து என்பது உனக்கு ஏற்கனவே அருளப்பட்டு உள்ளது. அது புதியதாக பெற்றுக்கொள்ள வேண்டியது அல்ல. முத்து என்பது பிறவாத நிலை. அந்த பிறவாத நிலைன்றது ஏற்கனவே இந்த பிறவாத நிலையில் தான் இருக்கிற. என்ன ஆன்மாவுக்கு பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை. அதை உள்ளே பார்த்தா உனக்கே தெரிஞ்சிடும். நீ உள்ளே பார். உள்ளே பார்த்தா உனக்கு பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை. நீ புதிதாக பிறக்க முடியாது, புதிதாக இறக்க முடியாது. ஆனால் நீ பிறப்பு இறப்பு அற்றவன் என்பதை நீ உள்ளே பாரு. நீ முத்தி நிலைன்றது என்னென்ன, கடவுளும் நாமும் ஒன்றுபடுதல், ஐக்கியப்படுதல், இதுதான் முத்தி. அதாவது இறைவனோடு பரமான்மாவோடு ஜீவான்மா கலந்து விடுதல், கலத்தல், ஐக்கியப்படுதல், இணைதல். அதுதான் வள்ளலார் சொல்கிறாரு, அன்பர்களே அந்த மாதிரிலாம் கிடையாது. அதாவது இது ஒரு யோகம்னு சொல்லுவாங்க. யோகம்னா ரெண்டாக இருக்கிறத இணைத்தல் அப்படின்னு பேர். ஆனால் அப்படி இல்லை. இறைவன் நம்மை விட்டு பிரிந்தே இருக்க முடியாது. துன்னும் அனாதியே சூழ்ந்து என்னை பிரியாது என் உறவாகிய என் உயிர் உறவே. இது பொதுவாக சொல்கிறார் எல்லாருக்கும். ஒரு ஆன்மாவை விட்டு இறைவன் பிரிந்திருக்கவே முடியாது. ஏன்னா பொது அன்றி தங்குமிடம் போச்சு அப்படின்னு ஒழியல் ஒடுக்கத்தில் சொல்லுவார். அதாவது இறைவனுக்கு தங்குமிடம் அகண்ட வெளிமுற்றும் நிறைந்த இறைவன் அவர் தன்னுடைய அருளை விளக்கும் பொருட்டு தங்குமிடம் எதுன்னா அது நீதான், நீயாகிய ஆன்மா. அவர் அனாதி காலமாகவே நம்மோடு அத்துவிதமாக இரண்டற்ற நிலையில் இருக்கிறார் என்ற உண்மையை நீ உள்ளே பார். நீ வெளியே தேகநிலையில் இருந்து கொண்டு நான் வேறு கடவுள் வேறு, நான் சென்று கடவுளை அடைய வேண்டும், இந்த சென்று அடைய வேண்டும் சென்று அடையன்றது பழைய நெறி. அப்படி போனோம்னா அது சமாதியில் கொண்டு போய் விட்டுடும். அது முறை அல்ல, அது உண்மையை புரிந்து கொள்ளாத ஒரு நிலை. அதனால் கடவுளுக்கு நாம் அந்நியமாக உள்ளோம் என்கின்ற கருத்து தவறான கருத்து. அதனால் முத்து என்பது இறைவனோடு நாம் இயற்கையிலேயே அத்துவிதமாகத்தான் இருக்கிறோம், அப்படித்தான் இருக்க முடியும். பசுவானது பதியை விட்டு பிரிந்திருக்கவே முடியாது. பதியானது தங்குமிடம் பசுவில் தான் தங்கும், பசு என்கின்ற ஆன்மா. அதனால் இறைவனை நம்மையும் பிரிக்க முடியாத ஒரு இயற்கை நிலை முக்தி, அது இயற்கையிலேயே உள்ளது. அதை விசாரம் என்கின்ற சாதனத்தினாலே, விசாரம் என்கின்ற ஆத்ம விசாரம் என்ற சாதனத்தினாலே, சத்து விசாரம்னா நான் பேசிக்கிட்டே இருக்கிறது நினைக்கிறோம் இல்லையா, அது பெரிய தப்பு. சத்து விசாரம்னா 10 பேர் உட்காந்து நம்ம விசாரம் பண்ணுறோம் இல்லைங்களா, அது தப்பு. அப்படி கிடையாது. சத்துசாரம்ன்றது நமக்கும் கடவுளுக்கும் இயற்கையில் உள்ள அந்த அத்துவித நிலையை நாம் மௌனமாக இருந்து உரைமனம் கடந்த நிலையிலிருந்து உள்ளே சென்று அதை கண்டுகொள்ளுவது. அதுக்கு பேர் தான் விசாரம். விசாரம்னா வி என்கின்ற அருள் ஒளியை சார்ந்து கொள்ளுதல், ஆக தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளுதல். இப்போ தொடர்பில் தான் இருக்கும், தொடர்பில் இல்லாமல் இருக்க முடியாது. ஆனால் இப்போ இருக்கிற நிலையில் நம்ம தேக உணர்வில்
இருள் நிலையில் இருக்கும். அது வந்து ஒரு ஸ்க்ரீன் போட்டு ஆண்டவர் ஒரு காரணத்துக்காக மறைத்து வைத்திருக்கிறார். அதனால் அந்த திரை மறைப்பு தான் அஞ்ஞானம் என்கின்ற அழுத்தமான திரை மறைப்பு. அதை தான் பச்சை திரை என்றார். ஆல்ரெடி இறைவனே வந்து கருப்பு திரை என்கின்ற நிலையையும் நீலத்திரையும் அவரே நீக்கி விட்டிருக்கார். இந்த கருப்பு திரை நீலத்திரையெல்லாம் மற்ற பிறவிகள் இருந்தது, இதை நீக்கிக்கிட்டார். இப்போ இந்த மனித பிறவியில் பச்சை திரையை விசாரம் என்கின்ற அதி உஷ்ணத்தால் அன்றி வேறு எதனாலும் நீக்க முடியாது. நீ தான் முயற்சி செய்து அதை நீக்கிக் கொள்ள வேண்டும். முயற்சி செய்தால் திருவருள் துணை புரியும். அதனால தான் வள்ளல் பெருமான் பேருபதேசத்தில் விசாரம் என்கின்ற அதி உஷ்ணத்தால் அன்றி வேறு எதனாலும் இந்த திரையை நீக்கவே முடியாது. ஆக விசாரம்ன்றது நம்ம உள்முகமாக வந்து நம்ம மனதை கொண்டு அனலைஸ் பண்ணி பார்க்கணும். மன ஓர்மை கொண்டு ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் அந்த தனிமையில் முதல்ல இது வந்து எடுத்த உடனே நீங்கள் கம்ப்யூட்டரில் ஆன்லைனில் உட்காந்து அதை பண்ண முடியாது. இதை பலகால் இரவு நேரத்துங்களும் உங்களுக்கு எப்போல்லாம் உங்களுக்கு ஓய்வு கிடைக்குதோ அப்போ பண்ணிட்டு அதை கிளாரிஃபை பண்ணிக்கணும். என்ன பண்ணிக்கணும்? இப்போ நீங்கள் யார் கம்ப்யூட்டரில் யார் உட்காருறது? நீங்கள் உட்காருங்க. இப்போ தியாகராஜன் ஐயா உட்காராரு. அது வந்து அவங்களுடைய பெயரை நீக்கிடுங்க. உங்கள் பெயரே ஆத்மா உள்ளே இருக்கிற இருப்புக்கு பெயரே வைக்க முடியாது. பெயர் வைக்க முடியாது. அது பெயர் பொருந்தாது. அது தூக்கி வெளியில் தள்ளி விட்ருவோம். பெயர் வச்சுக்கிறேன்னா அது நம்ம ஐடென்டிஃபிகேஷன் தான். எந்த பெயரும் பொருந்தாது, எந்த பெயரும் பொருந்தும். அதை வள்ளல் பெருமான் ஒரு பாடல் சொல்லுவார். அருகர் புத்தர் அயன் என்பேன், அருகர் என்பேன், புத்தர் என்பேன், ஆதி சிவன் என்பேன், சுத்த சிவமே, இதெல்லாம் பிள்ளை விளையாட்டு என்றார். இன்னொரு பாடல் அனுபவமாக உன் பெயரும் என் பெயரும் மற்ற எவ்வுயிரின் பெயரும் அது இறைவனுக்கு பொருந்தொன்றார். அப்போ இந்த முதல் பாடலில் பொருந்தாதுன்றார். இந்த அனுபவமால் உன் பெயர் என் பெயர் மட்டும் எப்பொருளின் பெயர் எவ்வுயிரின் பெயரும் அவருக்கு பொருந்தோம். ஏன்னா நீ வச்சுக்காது, உன்னுடைய கற்பனை தான் அது பெயர். அவருக்கு வந்து பெயரில்லா மனிதன் சொல்லிட்டு சரவணதாஸ் சுவாமிகள் ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். இறைவனுக்கு பெயர் வைக்கவே முடியாது. அவருக்கு என்ன பெயர் வச்சுருக்காரு? இப்போ வள்ளல் பெருமான் வந்து அற்பெரும் ஜோதின்னு சொன்னார் இறைவனை. அதுக்கு முன்னாடி மணிவாசக பெருமான் வந்து அரும்பெரும் ஜோதியை யாம் பாட கேட்டேயும் அரும்பெரும் ஜோதினார். திருமூலர் அருட்ஜோதினார். இதுதான் வந்து இறைவனுக்கு வந்து அந்த அருள் பெரும் ஜோதி நிலையில் பெயர் சுட்டினாங்க. ஆனால் வள்ளல் பெருமான் வந்த பிறகு தான் அந்த அருட்பெரும் ஜோதி அப்படின்ற ஒரு பெயரை சுட்டுறார். இந்த பெயர் வைக்காததுக்கு முன்னாடி அவர் கிடையாதா? அவர் எப்பவும் தான் இருக்கார். அது வந்து உள்ளே போய் பார்க்குறாரு. வள்ளல் பெருமான் உள்ளே போய் பார்த்தா அது நிறைந்த பெருவெளின்ட்டார். ஆனால் வெளியில் சொல்லணுமே, ஏதாவது சொல்லணுமே. அதனால் அந்த உள்ளே இருக்கிறத எப்படி எந்த அளவுக்கு சொல்ல முடியுமோ அந்தளவுக்கு கச்சிதமாக அற்பெரும் ஜோதி அப்படின்னார். ஆனால் அது வள்ளலாருடைய அனுபவம். அதுக்காக நாம் அற்பெரும் ஜோதினா நமக்கு அனுபவம் ஆனால் கண்டிப்பாக அனுபவமே ஆகாது. நாம் போய் உள்ளே பார்த்து அதை அனுபவித்து பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணிட்டு ஆமாம் இந்த அடையாறு வாங்கின அந்த ஸ்வீட்டு நல்லதாக இருக்குது, அற்புதமாக இருக்குது. அதே மாதிரி தான் நீங்கள் உள்ளே போய் அங்கே பார்த்து ஆமாம் இறைவனுடைய வண்ணம் வந்து அற்புதம் ஜோதியாக தான் இருக்குது, இருந்தாலும் அது பெயர் தான். அது வந்து இயற்கை உண்மையும் இயற்கை விளக்கமும் இயற்கை இன்பமும் நிறைவான ஒரு பெருவெளி அனுபவம். அது ஒரு அருள்மயமான அருட்பெருவெளி. அது வெளியில் வந்து சொல்லணும்னா இப்படி இருந்தது அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அதனால் அற்பெருஞ்சோதி வரலாறு சொல்லிட்டோன்னு நாம் சொல்லணும். 1 கோடி முறை உச்சரித்தாலும் நமக்கு அற்பெருஞ்சோதி அனுபவம் ஆகாது. நீங்கள் போய் பார்க்கணும், நாம் போய் பார்க்கணும். ஒவ்வொரு ஆன்மாவும் தன்னுடைய சுயானுபவத்தில் அது வந்து அருள் ஞான உணர்வு என்கின்ற நாக்கால் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஆக இப்போ எதுக்கு இப்போ சொல்கிறோம்னா, ஆக வந்து இப்போ நீங்கள் கம்ப்யூட்டரில் உட்காடுறீங்க, நீங்கள் தான் பார்க்குறீங்க, தியாகராஜன் இல்லை. இப்போது பெயர் வைக்காத போது நீங்கள் இருக்கிறீங்க இல்லைங்களா? இப்போ நீங்கள் இருக்கிறீங்க,
நீங்கள் உங்களால் எப்படி இருக்க முடியுது? நீங்கள் எதுவாக இருக்கிறீங்க, எப்படி இருக்க முடியுது? நீங்கள் திடீர்னு இருக்கிறீங்களா? நீங்கள் திடீர்னு வந்தவரா? உங்களுடைய இருப்பு திடீர்னு ஏற்பட்டதா? அப்படி திடீர்னு இருக்க முடியுமா? உங்களுடைய இருத்தல் எதனால் ஆனது? இருத்தல்ன்றது அது ஒரு வெளி, அது ஒரு உணர்வு. அந்த உணர்வு எதனால் ஆனது? எப்படி உங்களால் இருக்க முடியுது? இப்போது ஒருத்தர் வந்து ஓடுறாரு, ஒரு 5 கிலோமீட்டர் ஓட்டப்பந்தயம் வைக்கணும். ஹலோ, கேக்குது ஐயா. அவர் அதுக்கேற்ற ஃபியூல் முன்னாடி போட்டு நல்ல சத்தான பொருள் சாப்பிட்டு இருந்தால் தானே ஓட முடியும். ஆமா ஆமா. இந்த உணவுப் பொருள்னா ஆற்றலாக மாற்றி அவர் ஓட்டப்பந்தயத்தில் அந்த ஆற்றலை யூட்டிலைஸ் பண்ணுவார். ஆற்றல் அவர் ஓடுறதுக்கு காரணம் என்ன? அந்த அவர் சாப்பிட்ட உணவுப் பொருள் தான். இப்போ கலோரிஸ் தான் ஓடுது இல்லைங்களா? ஆமா ஐயா. அவர் ஓடுறாருன்னா அது ஓடுறதில்ல, அவருடைய உயிர் ஆற்றலில் அந்த கலோரிஸ் வந்து அவரை மூவ் பண்ணுது. அப்போ நீங்கள் இருக்கிறீங்கன்னா அதே மாதிரி இருத்தல், நடத்தல், ஓடுதல், அதுக்கு ஆற்றல். நீங்கள் இருத்தல், அதுக்கு ஒரு கண்டென்ட் தேவைப்படுது, அதுக்கு ஒரு மூலப்பொருள் தேவைப்படுது. அப்போ எந்த ஒரு மூலப்பொருள் இல்லாமல் உங்களுடைய இருத்தல் என்கின்ற அது ஒரு தொடர் நிகழ்ச்சி, நித்திய நிகழ்ச்சி, இடையறாத நிகழ்ச்சி. அதுதான் இயற்கையில் உள்ள ஒரு அற்புதம். இருக்கிறேன்றது ஒரு தொடர் நிகழ்ச்சி. அது அந்த மெய்ப்பொருளிலிருந்து வந்துக்கிட்டே இருக்காது. அது சும்மா இல்லை, நம்ம இருக்கிறன்றது இருக்குல்ல, அது தொடர் நிகழ்ச்சி. ஒரு மைக்ரோ செகண்டுக்கும் அதுக்கு ஒரு கண்டென்ட் தேவைப்படுது. அந்த கண்டென்ட் இல்லாமல் உங்களால் இருக்க முடியாது. அப்போ நீங்கள் இருக்கிறீங்கன்னா எதை கொண்டு, எதனால், எப்படி இருக்கிறீங்கன்னு நீங்கள் அதை இது பண்ணி பார்க்கணும். சரிங்கண்ணா. ஆமாம், நீங்கள் உள்முகமாக பார்க்கணும். எப்படி என்னால் இருக்க முடியுது? நீங்கள் இருக்கிறதுனால தானே அதை கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ண முடியுது. ஆமா ஐயா. அப்போ நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, எதுவாக இருக்கிறீங்க, உங்களால் எப்படி இருக்க முடியுது? நீங்கள் திடீர்னு இருக்கிறீங்களா, எப்பவும் இருக்கிறீங்களா? இதை பற்றி கிளாரிஃபிகேஷன் இல்லாமல் இருக்கிற நிலைக்கு பேர் தான் இருள் நிலை. இருள் நிலை. இந்த இருள் நிலையில் தான் நம்முடைய இருப்பு இப்போதைக்கு இருக்குது. இருள் நிலையில் இருக்கிறோம். நம்ம இருக்கிறோம், எப்படி இருக்கோம் தெரியாது, ஆனால் இருக்கிறோம். அதை பற்றி நாம் யாரும் நினைக்கிறதில்ல, எந்த மனிதரும் நினைக்கிறதில்ல. நான் இருக்கிறேன், நீ எப்படி இருக்கிற, எங்கே இருக்கிற, எதுவாக இருக்கிற, எப்படி உன்னால் இருக்க முடியுது? இந்த கேள்வி கேளுங்க. ஆமாம், இது வேறு தேவையில்லாத கேள்வி. நம்ம இருக்கிறோம், இருள் நிலையில் இருந்துக்கிட்டு இருக்கோம். அதுதான் மருளுடு மாயை போய் தொலைந்தது மதங்கள் வாய்மூடி கொண்டன. இந்த இதில் வரும், இந்த இருளறுத்து எனையாண்ட அற்பெரும் ஜோதி அப்படின்னு. இந்த இருள் நிலையில் தான் நம்மளை வந்து இப்போ மாயை வச்சுக்கிட்டு இருக்கு. இருள்னா அங்கே இருளையே ஒளி என மதித்திருந்தேன் ஒரு வரி வருங்க பார்த்தீங்களா? அற்பால வள்ளல் பெருமான் பாடுவார். இருளையே ஒளி என மதித்திருந்தேன், அதுதான், இதுதான் நம்முடைய நிலை என்னது வள்ளல் பெருமான் அந்த ஒரு வரியில் சொல்லிடுறார். இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம், ஆனால் அதை பற்றி எந்த ஒரு தகவலும் நமக்கு தெரியவே தெரியாது. ஆனால் இருக்கிறோம், அதுக்கு பேர் தான் இருளை. ஆனால் ஒளின்னு வரும்போது இயற்கை உண்மை என்கின்ற சத்து பொருளால் மட்டுமே இருத்தல் என்பது கூடும், வேறு எதனாலும் கூடாது. அதுதான் அற்புதம். இயற்கை உண்மை என்கின்ற ஒரு அற்புத பொருள், மெய்ப்பொருள், இயற்கையிலே உள்ள ஒரு அற்புதம். அதனால் மட்டுமே இருத்தல் என்பது கூடும், வேறு எதனாலும் கூடாது. அந்த உண்மையை, அந்த ஒளி தான் இங்கே இருக்குது அப்படின்றத மேலகிற தோல் விரித்து எடுத்துடணும். அப்படி எடுத்த பிறகு தான் வள்ளல் பெருமான் எப்பாலும் எக்காலும் இருத்தலே பெற்றேன், எப்பாலும் எக்காலும் இருத்தலே பெற்றென்றது எதுன்னா அது இயற்கை உண்மை, என்றும் இருக்கின்ற இந்த இயற்கை உண்மை தான் இப்பவும் இருக்குது, எப்பவும் இருக்குது. ஆக அந்த உண்மை நிலையிலிருந்து நாம் வாழத் தொடங்க வேண்டும். அதுதான் விசாரம் தொடர்ந்து செஞ்சு அந்த உண்மை நிலை பற்றி கொண்டு நீங்கள் எதை வேணாலும் செய்யலாம், எதை வேணாலும் நினைக்கலாம், நீங்கள் பிஸ்னஸ் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் எதுவாக இருக்கிறத கிளாரிஃபைட் பண்ணால் அந்த நீங்கள் வந்து உங்களுடைய முயற்சினால் ஒரு மிகப்பெரிய முயற்சினால் செய்கின்ற ஒரு செயலை
அந்த நிலையிலிருந்து செய்யும் பொழுது சும்மா ஜஸ்ட் லைக் தட்டுன்னு பண்ணிவிடும். இப்போ பண்ணுறத விட 1000 10,000 மடங்கு அது சிறப்பாக செஞ்சு முடிச்சிடும், எந்த வித சிரமமும் இல்லாமல். அதனால தான் செயல் அனைத்தும் அருள் ஒளியால் காண்க. இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு இதுதான் பதில். வள்ளல் பெருமானுக்கு அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் சொன்னது அருள் விளக்க மாலையில், செயல் அனைத்தும் அருள் ஒளியால் காண்க. முதல்ல என்ன சொல்கிறாரு? செயலை பற்றி சொல்கிறார். அந்த செயல் எங்கிருந்து வருதுன்னா அருள் என்கின்ற இயற்கை தன் உண்மையிலிருந்து வருது. அதனால்தான் அருள் ஒளியால் காண்க. அந்த அருள் ஒளி தான் நீயாக இருக்கிறாய், இதுதான் உண்மை. அதனால்தான் அருளே நாம் அறிவாய், அருளே நாம் அறிவாய். இந்த அருள் ஒளி தான் நம்முடைய உண்மையாக இருக்கிறது என்பதை அறியாமலே இருந்து கொண்டிருக்கின்றோம். அதுதான் வள்ளல் பெருமானுக்கு இறைவனே ஒரு இதாக சொல்கிறார். மகனே, நீ மங்கள திருக்கோலம் புனைக, 2.5 கடிகையில் அருள் ஒளி திருவை உமக்கு மனம் புரிவிக்கின்றாம். நீ மங்கள திருக்கோலம், நீ ரெடியாகு, இந்த மாப்பிள்ளை அறையில் நீ ரெடியாகு. அருள் ஒளி திரு என்கின்ற பெண்ணை உனக்கு திருமணம் செய்து வைக்கின்றேன் அப்படின்றார். அந்த அருள் ஒளி திரு அப்படின்றது தான் வள்ளி அப்படின்னு சொல்கிறது. முருகப்பெருமானுக்கு மனம் பிடித்த வள்ளின்னு சொல்கிறது. எல்லாமே ஒரு தத்துவார்த்த கருத்து. நம்ம பெரியவங்க சும்மா இது பண்ணல, அதில் ஏகப்பட்ட ரகசியங்களை வச்சு தான் சொல்கிறார். முருகப்பெருமானில் நடுவில் இருக்கிறது முருகப்பெருமான், அதுதான் நம்முடைய சுக்கும உயிர் உணர்வு. அந்த உயிர் உன்னுடைய அதீதத்தில் இருக்கிறது தான் வள்ளி என்கின்ற அருள் ஒளி திரு. இந்த பக்கம் இருக்கிறது தேவானைன்றது தான் உடல் உயிர் அதீதத்தில் அந்த அருள் ஒளி அல்லது உள்ளொளி. ஆக உள்ளொளி நிலையிலிருந்து தான் நாம் உயிராற்றலோடு விளங்கி கொண்டு அந்த உயிராற்றல் உடலை தன்னுடன் வைத்து கொண்டிருக்கிறது. இந்த 3 தேகத்தோடு தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம். ஆனால் 3 பற்றி நமக்கு தெரியாது, ஏதோ இருக்கிறோம். ஆக அருள் ஒளி தான் நம்முடைய இயல் உண்மை வடிவம். இதை விசாரத்தின் மூலம் யார் வேணாலும், பள்ளிக்கூடம் எந்த பக்கங்குதுன்னு தெரியாத ஒரு ஆடு மேய்க்கிற சிறுவன் கூட உரிமையோடு பெற்றுக்கொள்ளலாம். இதுக்கு பள்ளிக்கூடமே போக வேண்டியதே இல்லை, இது எங்கேயும் போக வேண்டியதில்லை. அந்த ஒரு நிலையை தான் சுத்த சன்மார்க்கம் மிக 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 எளிமையானது. ஆனால் மற்ற பற்றுகளெல்லாம் விட்டுட்டு இங்கே வந்தால் இந்த ஒரு மரணமில்லாத பெருவாழை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்றார். அதனால் நம்ம ஆத்ம விசாரத்தினாலே நம்ம முத்தி நிலையில் தான் நம்ம இருக்கோம். அதாவது அருள் ஒளி வடிவில் தான் நம்முடைய உண்மை. அந்த உண்மை நிலையில் தான் நம்முடைய இருத்தலை அங்கு கண்டுகொண்டு அங்கிருந்து செயல் புரிந்தால் எப்பொழுதுமே அந்த செயல் இடையறாது தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். சரிங்க. அது முதல்ல கொஞ்சம் இது சிரமமாக தான் இருக்கும். ஆனால் இப்படி இருக்கணும், இப்படி செயல்பட நீங்கள் ஆசைப்பட்டீங்க இல்லைங்களா, அது அந்த ஒரு நிலையை நமக்கு கொடுத்துருக்கிறது ஆண்டவருடைய பெருங்கருணை திறம் தான். அது மாதிரி யார் ஆசைப்படுறாங்க? இது அபூர்வம். ஏதோ ஒரு கோடியில் ஒருத்தர் தான் நம்மளை மாதிரி ஆசைப்படுவாங்க. அதனால் உங்கள் கடவுளுடைய அனுகிரகம் இருக்கிறனால முதல்ல இந்த ஆசைப்பட்டீங்க. திரும்ப அந்த ஆசையை அருள் சந்நிதி முன்ன வைங்க, அவர் நிறைவேற்றி வைப்பார். சரிங்க. ரொம்ப மகிழ்ச்சியா, ரொம்ப நன்றி. தயவு. சரிங்க, நன்றிங்க. தயவு. தலைப்பு 125. முத்தி என்பது சாதனை நிலை. இந்த தலைப்பும் இந்த அகவல் வரிகளும் மிக மிக முக்கியமான ஒன்று.
முத்தி என்பது சாதனை நிலை. அகவல் வரிகள் 249 250. முத்தி என்பது நிலை முன்னுறு சாதனம். முத்தி என்பது நிலை முன்னுறு சாதனம். அத்தகைய என்றே என் அருட்பெருஞ்சோதி. அத்தகைய என்றே என் அருட்பெருஞ்சோதி. உரைவிளக்கம். முத்தி என்பது இன்னது என இங்கு தெளிவாக்கப்படுகின்றது. சுத்த சன்மார்க்கத்தில் முத்தி நிலை முடிவில் பெறுவது அல்ல, முதலில் சுத்த சத்விசாரத்தால் கண்டுகொள்ளப்படுவதாம். கண்டு அந்நிலையில் தானே இருப்பதாகவும் அறிந்து கொள்ளப்படுகின்றதுமாம். தான் அதுவாம் அனுபவம் பெற்றுக்கொண்டு விளங்கற்கே பயிலப்படுவது சாதனையாம். ஏதும் சாதனையின்றி சாத்தியமாகிய அனுபவம் பெறுவது முடியாதாம். மேலும் மனிதன் எத்தனையோ பிறவியில் எவ்வளவோ காலமாக தன்னை உடல் வடிவினாகவே கருதி அந்த உணர்வோடு உலகில் வாழ்ந்து வந்திருப்பவன் இப்பொழுது தன்னை அந்த கடவுளான்ம வடிவிலிருந்து வாழ்கின்றவனாக அறிந்து கொண்டு உலகிடை விளங்கச் செய்வதற்கு எவ்வளவு தீவிர முயற்சியும் பயிற்சியும் வேண்டியிருக்கின்றன. இதற்கே உள்ளொளி நிலை நிற்றற்கே சாதனை இடையராது செய்து பழக வேண்டும். சாதனையின் முடிவில் உறும் நிலையே விசார முடிவாம். வி ஆகிய அருள் ஒளியை சார்ந்து ஒன்றியதே விசாரம் என்பதின் மெய்ப்பொருளாக இன்று அறிகின்றோம். இது முக்கியம். மீண்டும் பார்ப்போம். முத்தி என்பது நிலை முன்னுறு சாதனம். முத்தி என்பது இன்னது என இங்கு தெளிவாக்கப்படுகின்றது. சுத்த சன்மார்க்கத்தில் முத்தி நிலை முடிவில் பெறுவது அல்ல, முதலிலேயே சுத்த சத்விசாரத்தால் கண்டுகொள்ளப்படுவதாம். கண்டு தான் அந்நிலையில் தானே இருப்பதாகவும் அறிந்து கொள்ளப்படுகின்றதுமாம். தான் அதுவாம் அனுபவம் பெற்றுக்கொண்டு விளங்கற்கே பயிலப்படுவது சாதனையாம். ஏதும் சாதனையின்றி சாத்தியமாகிய அனுபவம் பெறுவது முடியாதாம். மேலும் மனிதன் எத்தனையோ பிறவியில் எவ்வளவோ காலமாக தன்னை உடல் வடிவினாகவே கருதி அந்த உணர்வோடு உலகில் வாழ்ந்து வந்திருப்பவன் இப்பொழுது தன்னை அந்த கடவுளான்ம வடிவிலிருந்து வாழ்கின்றவனாக அறிந்து கொண்டு உலகிடை விளங்கச் செய்வதற்கு எவ்வளவு தீவிர முயற்சியும் பயிற்சியும் வேண்டியிருக்கின்றன. இதற்கே உள்ளொளி நிலை நிற்றற்கு சாதனை இடையராது செய்து பழக வேண்டும். சாதனையின் முடிவில் உறும் நிலையே விசார முடிவாம். வி ஆகிய அருள் ஒளியை சார்ந்து ஒன்றியதே விசாரம் விசாரம் என்பதின் மெய்ப்பொருளாக இன்று அறிகின்றோம். மேற்படி விசார நிலையில் அழுந்தி போய்விடக்கூடாது. முன்னோர் அங்கனம் உள்ளாழ்ந்து மூழ்கி போய்விட்டதால் அந்நிலையில் ஒடுங்கி ஒழியத்தான் முடிந்தது. அது மூவா, அதாவது அழியாத நிலையாக இருந்தும் வாழா அனுபவம் விளங்கா குறைபட்ட நிலையாக உள்ளதாம். ஆகையால் அப்படி ஒடுங்கி போகாது அதுவாகி சார்ந்து கலந்து விளங்குவதே சாத்தியானுபவ முக்தி நிலையாக உள்ளதாம். ஆகவே பழையதான முன்னெறி முடிவுக்கும் புதுமையான சுத்த சன்மார்க்கமாகிய இந்நெறி முடிவுக்கும் பெரிய நிலை வேறுபாடுள்ளதாம். முன்னெறிப்படி தூள சூக்கும காரண, தூள சூக்கும காரண
அதாவது கண்ம மாயா ஆணவமாம் திருநிலை கடந்து மறைவுறுவது வாழ்வற்ற நிலையாம். முத்தி முடிவு என்று குறைவுடைத்தாய் அறியலாகின்றது. முத்தி முடிவு இன்று குறைவுடைத்தாய் அறியலாகின்றது. இன்றைய சுத்த நெறிப்படி இருநிலை கடந்து மூன்றாம் நிலையில் நாமும் கடவுளும் கடவுளான்ம வடிவாய் இருப்பதை ஓர்ந்து நிற்கின்றோம். அம்மேல்நிலையிலுள்ள கடவுளான்ம சொரூபம் ஆண்பாதி பெண்பாதியான உமையொரு பாகன் போன்றுள்ளதாய் கொண்டு ஆன்மாவின் ஆணவம் கடவுளின் அருள் ஒளியால் நீக்கமும் ஆக்கமும் அடைவதாய் உள்ளதாம். இந்த விசார நிலையில் கண்மமலம் ஒரு பங்கு, மாயாமலம் ஒரு பங்கு, ஆணவமலம் அரை பங்கு ஆக 2.5 அளவில் விளங்குகின்ற சுத்த சன்மார்க்கி முக்தி நிலை நிற்கின்றவனாய் உள்ளான். இவனுக்கு ஆணவமாகிய தான் அந்த ஆன்மா என்ற உணர்வு அறிவு இருக்கின்றவரை அது உண்மை அறியா அறிவாய் இருப்பதாம். அந்த ஆன்ம அணு அருட்பெருஞ்சோதி கடவுள் சிற்றுருவே என்று அருளால் அறிகின்ற போது அது தான் என்ற தற்போத உணர்வு நீங்கி அது அருட்பதி என்ற அருள் ஞான அறிவு விளங்குகின்றதாம். ஆகவே விசார முடிவில் நிற்கும் பக்குவி அருள் ஒளி வடிவினாய் திகழ்கின்றான். அப்போது அவனது சூக்கும தூள தேகநிலை அருட்ஜோதி சுத்த வடிவாய் திகழ்வதாய் அறியப்படுவதாம். எனவே இச்சுத்த சாதகன் தன்னை அருட்ஜோதி முத்தி நிலையில் திகழ்கின்றவனாய் உணர்கின்றான். இது குறித்தே இங்கு முத்தி என்பது முன்னொரு சாதனை நிலை என்று தெளிவுபடுத்தப்பட்டுள்ளதாம். சாதனை நிறைவேறி சாத்திய நிலையில் வாழ உள்ளவனே இந்த முத்தன். இவன் வெற்று சம்பிரதாயத்தை ஒட்டி கூறப்படும் ஜீவன் முக்தன் அல்லன். அருள் ஞான அனுபவத்துடன் விளங்கும் ஞான சித்தனே ஆவான். பழைய ஜீவன் முக்தன் பொய்ப்பாவனையால் தன்னை அகக்கடவுள் சொரூபியாக கருதி கொண்டும் புற புலன் வாழ்வில் ஒட்டியும் ஒட்டாதவன் போல் வாழ்ந்து கொண்டும் இருந்து ஆயுள் முடிவில் உடலை விட்டு விதேக முக்தன் என்ற பெயர் பெற்று விடுகின்றான். அப்படியல்ல நம் ஞான சித்த சுத்த சன்மார்க்க உண்மை முக்தன். இவன் அகநிலையில் அருள் ஒளி உணர்வினாய் இருந்து அருள் அனுபவம் ஓங்க உலகில் அன்பு செயலோடு வாழ்ந்து வருகின்றான். காலத்தே அகஜோதி பெருகி அனக நிறைவு பெற்று புற உடலையும் அருட்ஜோதி வடிவாக ஆக்கிக் கொண்டு அழியாது விளங்க வல்லவனாகி விடுகின்றான். இந்த அழியா அருட்ஜோதி வடிவையே உண்மையில் விதேகமாக கொள்ளலாம். யாதெனில் வி என்ற எழுத்து இவ் என்னும் அருள் வடிவ மெய்யுருவாயும் ஈ என்றது அருட்பிரணவ உயிர்ச்சக்தி எழுத்தாயும் கூடிய ஒன்றாயிருத்தலின் இவ் பிளஸ் இ ஈக்குவல் டு வி என்பது அருள் விளக்கச் செயலோடு கூடிய அழியா அருள் உருவாய் கொள்ளலாகின்றதாம். இம்முக்தி நிலை பெற்று வாழும் சுத்த சன்மார்க்கி அருட்பெரும் சித்தியுடன் திகழுதல் சாத்தியமாகின்றதாம். இதனையே மேல்வரு 2 அடிகளில் குறிக்கப்பட்டுள்ளதாம். முத்தி என்பது நிலை முன்னொரு சாதனம் அத்தகைய அருட்பெருஞ்சோதி 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 அருட்பெருஞ்சோதி. தெய்வம்.